4333 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆனோடனே 4360 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸில் அதை ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ட்ராப் ஆக அதை பிரேக் பண்ண முடியல. அதால் பிரேக் பண்ணாமல் அதில் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து கீழே ட்ராப் ஆகிருக்கு. பட் 4320 மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஜோனில் வந்து ஸ்டே ஆகிட்டே இருந்திருக்கு. நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தப்போ இன்வென்ட்ரி ரிப்போர்ட் பை ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக இருந்த காரணத்தினால அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போயிட்டு இன்றைக்கி 4380 அப்படின்ற ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட ஓப்பனிங்கும் இதே ஜோனில் தான் இருக்கும். 4380 மோரார்லெஸ் இந்த ஜோனுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. க்ரூட் ஆயில் மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டு தான் இருக்குது. ஸோ எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 4360 நேற்று வரைக்கும் பாருங்கள் இந்த ஜோனில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால இதுக்கு மேலே போனாலும் இப்போ இது சப்போர்ட்டாக 4360 சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 4380 அப்படின்ற ஜோனும் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட். 4320 அண்ட் 4280 எது வரைக்கும் பை பண்ணானா இந்த 4280 அப்படின்ற ஜோன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். ட்ராப் ஆகிறப்ப டார்கெட் 4220 ஃபஸ்ட் ஜோனாகவும் 4460 செகண்ட் ஜோனாகவும் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. ட்ரெண்டில் மார்க்கெட் ட்ராப் ஆக பை ஆன் டிப்ஸ் நீங்கள் மார்க்கெட் ட்ராப் ஆக பை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.